சார் டிம் டேவிட் இன்னைக்கு ஆடினது வந்து நம்பர் 8ல ஆடினார் ஆர்சிபிக்கு. அடிச்ச அடி வந்து 200 ஸ்ட்ரைக் ரேட்ல கடைசி 6 போட்டு இன்னைக்கு அவர் தான் அந்த டீமை கொண்டு வந்தாரு. டிம் டேவிட நம்பர் 8ல எந்த டீம் ஆடும்னு எனக்கு புரியல. அதுக்கு முன்னாடி குருணால் பாண்டியா வராரு, புவனேஸ்வர் குமார் மட்டும்தான் வரல. புவனேஸ்வர் குமாரும் வந்திருந்தாரா நல்லா இருந்திருக்கும். எதுக்கு சார் அவரை போய் நம்பர் 8ல ஆடுறாங்க? இவங்க இது என்ன பேட்டிங்? ஆக்சுவலா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஜிடிக்கே அவர் ஓப்பனிங் பிளான் நினைச்சாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு போனா போறது. நீங்க சொல்றது கரெக்டா. என்ன பண்ண ஆர்சிபிக்கு இந்த வியாதி ஒண்ணு உண்டு. ஏபி டிவிலியர்ஸ் டெரிஃபிக்கா எந்த ஆஸ்கிங் ரேட்டை வேணா அடிப்பாருன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் கடைசி 5 ஓவர்ஸ் ஆட்ட விட்டுருவாங்க. 70 to win வரும். அவர் அதுலயும் ஒரு 55 அடிப்பாரு. அதனால நீங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னா, நம்ம தோனிக்கு சிஎஸ்கே என்ன சொல்றோமோ அதை டிம் டேவிட்க்கு அவங்க பண்ணணும். 13th ஓவர் ஒரு 14th ஓவர் வரணும். கொஞ்சம் வார்ம் அப் பண்ணாருன்னா அப்புறம் ரணகலம் ஆயிடும். கடைசி 3 ஓவர் ஆடினாரு. ரொம்ப எண்டில் கொண்டு விடக்கூடாது டிம் டேவிட். ஏன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் டீம்ல வந்து 12th or 13th ஓவர் இஸ் தி ஐடியல். ஒரு ஓவர் அவங்க வேஸ்ட் பண்ணா கூட அதை அப்படியே காம்பன்சேட் பண்ணுவாங்க 2 ஓவர்ல. நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட். டிம் டேவிட்க்கு மேல அப்படி ஆர்டர் வரணும்.